ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம், மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் தனுசு மீனம் இவங்களுடைய ஒற்றுமை வெற்றுமை. இந்த தனுசு ராசி மிதுன ராசி குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், தாய் தாப்பனாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அதுபோல் உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், தொழில் வியாபாரத்தில் உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், மேலதிகாரியாக இருக்கலாம். எப்படியோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு மிதுனம் சேர்ந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ள ஒத்துமை என்ன, வேற்றுமை என்ன, எந்தெந்த விஷயத்தில் கஷ்டப்படுவாங்க, இவங்களுக்கு பிடித்த ராசி என்ன, பக ராசி என்ன, யாருக்கிட்ட எப்படி பழகணும், அந்த தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோல் இதில் உள்ள நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள். தனுசில் இருக்கிற மூலம், போராடம், உத்திராடம், மிதுனத்தில் இருக்கிற மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த நட்சத்திரத்துக்குள்ள பொருத்தங்கள் எப்படி இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரும் பொறுமையாக வீடியோ முழுக்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, இப்போ தனுசு ராசி வந்து குரு பகவானோட ஆட்சி, மூல திரியோன ஆட்சி வீடு. தனுசு வந்து நெருப்பு ராசி. மிதுனம் வந்து புதனோட ஞான வீடு, அது ஒரு காற்று ராசி. நெருப்பும் காற்றும் நல்லா பற்றிக்கிறோம், சரியா? காற்று இருக்கிற இடத்துல நெருப்பு நல்லா பற்றிக்கிட்டு எரியும். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். அதுபோக 2 பேருமே எதிர் வீடு. தனுசுக்கு எதிர் வீடு மிதுனம், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு வந்து ஒரு காலேஜ் பிரின்ஸிபல் மாதிரி, புதன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் மாதிரி. அதாவது தனுசு ராசி பேச்சை மிதுன ராசி கிடச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனுசு வந்து ஒரு ஆசானுடைய வீடு, பெரிய ஒரு அறிவு ஆசானுடைய வீடு. புதனும் வந்து வித்தியாகாரம் தான், அறிவு சார்ந்த ஒரு பள்ளி மாணவன் நான் சொல்லிக்கலாம். ஸோ இவங்க நட்பு எப்படி இருக்கும்னா, ஒரு குரு உபதேசம் பண்ணுற மாதிரி, ஒரு குருக்கிட்ட ஒரு மாணவன் உபதேசம் பண்ணுற மாதிரி. மிதுன ராசி நேயர்கள் வந்து தனுசு ராசி நேயர்கிட்ட ஆலோசனை கேட்டு போனாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, சரியா? இதுதான் வந்து வேத ஜோதிடத்தில் அடிச்சுவடி. சரி நேயர்களே, இப்போ வந்து மற்ற தகவலெல்லாம் பார்ப்போம். நம்ம இப்போ வந்து தனுசு ராசியை பற்றி எடுத்துக்குருவோம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசி நேயர்கள் பொதுவாக நேர்மையாக இருப்பாங்க, தத்துவார்த்த சிந்தனை இருக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், கோயில் குளத்தை நல்லபடியாக போயிட்டு வராங்க, பெரிய டார்கெட் இருக்கும், இலக்குகள் எய்ம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். அதுபோய் இயல்பாக எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பழகுவாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க. தனுசு ராசி நேயர்கள் எப்போவுமே ஃப்ரீ பேர்ட்ஸ், ஆல்வேஸ் ஃப்ரீ பேர்ட்ஸ், சுதந்திர மனப்பான்மை. எப்படி சொல்கிறதுனா, தனி மனிதன் உரிமை, சுதந்திர பறவை அப்படின்னு இருப்பாங்க. வாழ்க்கையை குறித்து இவங்ககிட்ட ஒரு பெரிய புது நோக்கு இதுன்னு இருக்கும், தொலைநோக்கு பார்வை இருக்கும். வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு பரந்த பார்வையாக பார்ப்பாங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி அகண்ட பார்வையால் விழுங்கு மக்களை அப்படி சொன்ன மாதிரி தனுசு ராசி நேயர்கள் ஒரு அகண்ட பார்வைக்கு சொந்தக்காரர்கள். மிதுனம் வந்து புதனுடைய ராசி, ரெட்டிப்பு நிலை இருக்கும், சரியா? ரெட்டிப்பு நிலை, இதுவா இதுவா அப்படின்னு 2 மனநிலையில் இருப்பாங்க. துருதுருப்பாக இருப்பாங்க. சுறுசுறுப்புங்கிறது வேறு, துருதுருப்புங்கிறது வேறு. இவங்க வந்து துருதுருப்பாக குறுகுறுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி கேதரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு தகவலையும் அதிகமாக சேகரிப்பாங்க, நிறைய தகவலை சேர்த்து மண்டை முழுக்க சேர்த்து வச்சுருப்பாங்க. அதாவது எதுலேயும் வந்து சீக்கிரம் அடாப்ட் ஆவாங்க. மிதுனம் வந்து எதுலேயும் புரிந்துருவாங்க. எங்கிட்ட போட்டாலும் சரி, யார்கிட்ட போட்டாலும் சரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிடுவாங்க. ஏன்னா ரெட்டை இயல்பு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த அந்த இரட்டை இயல்பு நிலை வந்து இவங்களுக்கு அப்பப்போ தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அதனால் எந்த இடத்துக்கும் தன்னை பொருந்திக்கிடுவாங்க. அதுபோக ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதாவது மிதுன ராசி வந்து பொட்டன்ஷியலாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அதுபோக நல்ல விஷயத்த பேசுவாங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, சரியா? நிறைய தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்கள் மிதுன ராசி நேயர்கள். இப்படி 2 பேருக்குமே தனித்தன்ன குணாதிசயங்கள் இருக்குது. மற்றபடி நட்பு, காதல், திருமண அமைப்பு 2மே ஓரளவு இணக்கமாக தான் இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், உற்சாகமாக தான் இருக்கும். சவால்களும் இருக்கும், சரியா? 2 பேர்த்துக்கும் சவால்களும் இருக்கும். அதாவது தனுசு ராசி வந்து எல்லாத்துலேயும் பெரிய லெவலாக பார்க்கும். தனுசு ராசி வந்து எப்போயுமே ஒரு பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர், பெரிய லெவலாக பார்க்கும்போது மிதுனம் வந்து எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு அவசரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தனுசு ராசி நினைப்பாங்க ஒரு விஷயத்தை பெருசாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. மிதுனம் என்ன சொல்லுவாங்க, இல்லை வீட்டுக்கு மட்டும் செஞ்சால் போதும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தில் 2 பேர்த்துக்குமே சவால்கள் இருக்கும், போட்டிகள் வரும். புரிதல் வந்து மிதுனத்தினுடைய சில அறிவார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்கு பிடிக்கும். அதே மாதிரி தனுசு ராசியுடைய சுதந்திர மனப்பான்மை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெளிப்படைத்தன்மை, பரந்த மனப்பான்மையை மிதுன ராசி நேயர்கள் நல்லா பயன்படுத்திட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அது மிதுனம் வந்து தனுசுனுடைய அறிவுரையிலிருந்து நிறைய கற்றுக்கலாம், இப்படி நிறைய சொல்லலாம். ஓகே நேயர்களே, இதெல்லாம் வந்து பொதுவாக உள்ளது. இது போக லக்கண ரீதியாக கொஞ்சம் மாறுபடும். இது வந்து ராசிக்கு தான், வெளிவட்டார தொடர்புக்கு தான், அவுட் சோர்ஸ் விஷயத்துக்கு தான், தனிப்பட்ட பழக்க வழக்கத்துக்கு தான். நீங்கள் வந்து இப்போ தனுசு ராசியில் மிதுன ராசியில் இருக்கிறீங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கீங்க, யாராவனாலும் இருக்கிறீங்க, நீங்கள் பழக்க வழக்கம், வெளிவட்டார தொடர்பு, மற்றவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதில் தான் இந்த ராசிகள் வரும். தனிப்பட்ட லக்கண ரீதியாக சில அம்சங்கள் மாறுபடும். சரி, இவங்களுக்கு வந்து பிடித்த நட்பு ராசிகள் அப்படி பார்த்தோம்னா மிதுனத்துக்கும் தனுசுக்கும் எப்பயுமே வந்து ஒரு பாண்டிங்காக இருக்கிற ராசி. இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் பாலமாக இருக்கிறவங்க
தொடர்பில் இருக்கிறவங்க யாருன்னா மீனம், கன்னி, மேசம் இந்த 3 ராசிக்காரங்களை இவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு, மிதுனம் இந்த 3 ராசிக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பகராசி 2 பேத்துக்கு சண்டை இழுத்து விட ராசிகள் 2 ராசி இருக்குது. ரிஷபம், விருச்சிகம் இது 2 பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. தனுசு ராசியும் மிதுன ராசியும் ரிஷப ராசியும் விருச்சிக ராசி பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா 2 பேத்துக்கு இடையில சண்டை இழுத்து விட்டு கோல் முட்டி விட்டுட்டு இருப்பாங்க. மற்ற ராசிகளாக ஓரளவு பொதுவாக போயிடும். மகரம், கும்பம், கடகம், சிம்பம் இதெல்லாம் வந்து ஓரளவு பொதுவாக போயிடும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து நட்சத்திர பொருத்தங்களை சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஆதிபத்திய விசேஷங்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்கிறேன். முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது, தனுசு ராசி மிதுன ராசிக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் மற்ற விஷயத்தில் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். சார் நான் தனுசு ராசியில் போராட நட்சத்திரம், என்னோடய லைஃப் பார்ட்னர் வந்து மிருகசீரிஷம், அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரம், எங்கள் 2 பேத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த விஷயத்தில் பிரச்சனை வருது, அதை வந்து தெளிவாக சொல்லணும். சும்மா மொட்டையாக 2 பேத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னால் என்னால் பதில் சொல்ல முடியாது. பிரச்சனை எந்த வடிவத்தில் இருக்குது, எதுக்காக பிரச்சனை வருது அதை சொல்லணும். சரியா? ஒரு நாள் கூத்துக்கு வர பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால் சிக்கல்கள் இருக்குது, சவால்கள் இருக்குது, ஒரு மன சுமை இருக்குது, மன உளைச்சல் இருக்குன்னா அதுதான் பிரச்சனைன்னு சொல்லணும். அந்த பிரச்சனை என்னென்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். சம்மந்தப்பட்ட ராசி நேயர்கள் அந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். இப்போ வந்து முதல் தனுசு ராசிக்கு எடுத்துக்கிடுவோம். தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரத்துக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒத்துப்போகாது. மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒத்துப்போகாது. தனுசு ராசியில் போராட நட்சத்திரத்துக்கு திருவாதிரை ஒத்துப்போகாது. உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து மிருகசீரிஷமும் ஒத்துப்போகாது, புனர்பூசமும் ஒத்துப்போகாது. ஸோ தனுசு ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்துக்குமே மிதுன ராசியில் இந்த நட்சத்திரங்கள் ஒத்துப்போகாது. அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷம் ஒத்துப்போகாது. தனுசு ராசியில் போராடத்துக்கு வந்து திருவாதிரை ஒத்துப்போகாது. தனுசு ராசியில் உத்திராடத்துக்கு வந்து மிருகசீரிஷம், புனர்பூசம் ஒத்துப்போகாது. அடுத்து வந்து மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு போராடம் ஒத்துப்போகாது. சரியா? அதே மாதிரி மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து மூலமும் உத்திராடமும் ஒத்துப்போகாது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து போராடம் ஒத்துப்போகாது. சரியா? இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க, சார் இந்த நட்சத்திரத்தில் என் பிள்ளையே இருக்குது, நான் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், ஆனால் என் மகன் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம், இதை நான் என்ன சார் செய்வேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பட்சம் மகன் கேட்க மாட்டான், அவ்வளோதான். அது எப்போ கேட்க மாட்டான், எப்படி கேட்க மாட்டாங்கிறது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஜாதக லக்கண தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்பாவை மீறி நடப்பான். அப்பா பச்சை காது கொடுத்து வாங்க மாட்டான். அவனோட வயது, அனுபவம், அவனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறுபடுவான். அது எந்த நேரத்தில் மாறுபடுவான்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் நல்ல மனிதங்க தான், பிறக்கும்போது எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் சில நேரத்தில் தான் சில மனிதர்கள் பல்ட்டி அடிக்கிறோம். சரியா? இதை நீங்கள் இயல்பு வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் பார்க்கலாம், நாட்டிலையும் பார்க்கலாம், நாட்டில் நடக்கிற அரசியல்லையும் பார்க்குறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷன் முடிஞ்சு, சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளவோ இது நடக்குது, பல்ட்டி நடக்குது. அங்கிட்டு இருக்கிறவன் இங்கிட்டு போகிறான், இங்கிட்டு இருக்கிறவன் அங்கிட்டு போகிறான், எவ்வளவோ நடக்குது. எல்லாம் டிவியில் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு நாட்டுக்கு நம்மளை வழிநடத்துகிற அரசாங்கத்தில் நடக்கிற சில சம்பவங்கள். இதே சம்பவங்கள் ஒரு குடும்பத்திலே நடக்கும், ஒரு கம்பெனிலே நடக்கும், ஒரு நிர்வாகத்திலே நடக்கும், ஒரு வியாபார ஸ்தலத்திலே நடக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் போட்டி, பந்தயம், பல்ட்டி எல்லாமே நடக்கத்தான் செய்யும். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து மிதுன ராசியில் திருவாதிரையில் இருக்கிறவருக்கு மூல நட்சத்திரத்தில் பயன்படுத்திட்டானா அவன் எந்நேரம் எப்படி பல்ட்டி அடிப்பான், எந்நேரம் அப்பனை எதிர்ப்பான், இல்லைன்னா அம்மாவை எதிர்ப்பான்னு சொல்ல முடியாது. அது நேரங்காலம் வந்தால் தான் சொல்ல முடியும், அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் வாட் எவர் மேபி அவன் உங்களை எதிர்ப்பான். அந்த உறவு முறையில் சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வரும். ரைட் நேர்களே, இப்போ ஓரளவு ராசிக்கு சொல்லிட்டேன். தனுசுக்கும் மிதுனத்துக்கும் எந்தெந்த ராசி பொருந்தும், எந்தெந்த ராசி பொருந்தாது, நட்சத்திர ரீதியாகவும் சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து விஷயங்களை சொல்கிறேன். விஷயங்கள், ஆதிபத்திய விசேஷங்கள், நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருக்கணும் அதை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். இப்போ பொதுவாக தனுசு ராசி மிதுன ராசி தன்னை அடையாளப்படுத்திக்கிறதெல்லாம் நல்லா அடையாளப்படுத்திக்கிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்த போகிறாங்க, ஒரு பேராக போகிறாங்க, ஒரு ஜோடியாக போகிறாங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டோம்னா 2 பேருமே தங்களை நல்லபடியாக அடையாளப்படுத்திக்கிடுவாங்க. அதில் தனுசு ராசி வந்து ஒரு அதிர்ஷ்ட ரீதியாக இருக்கும். அதிர்ஷ்ட ரீதியாக எப்படி ஒரு ஆத்ம ரீதியாக இறை உணர்வோடு அவங்க வந்து ஒரு விஷயத்தை அணுவாங்க. மிதுனம் வந்து எப்படின்னா லாப நோக்கத்துக்காக அணுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா தனுசு வந்து ஒரு ஆத்ம ரீதியாக இறைவன் மேலே நம்பிக்கையோடு அணுவாங்க. மிதுனம் வந்து லாப நோக்கத்தோடு அணுவாங்க. அடுத்து குடும்ப பொறுப்பு, பழக்க வழக்கம், பணப்புழக்கம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 2 பேர்த்துக்குமே ஒத்து போகாது. சரியா? குடும்ப வாழ்க்கையில் 2 பேருமே சில நேரத்தில் சில பிரச்சனைகளை எடுத்துக்கிடுவாங்க. சில்லறை பிரச்சனைக்காக சண்டை போட்டுட்ருப்பாங்க.
சரியா? சின்ன சின்ன விஷயத்துக்காக 2 பேரும் ஒத்து போக மாட்டாங்க, பாண்ட் இருக்காது. தங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு அடமண்டாக இருப்பாங்க. அவர் பழக்க வழக்கத்தை அவர் மாற்ற மாட்டார், இவர் பழக்க வழக்கத்தை இவர் மாற்ற மாட்டார். அதனால் தனுசும் மிதுனமும் குடும்ப வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பேணி காக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கிற இடத்துலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். 2 பேருமே வந்து ஆரம்ப கல்வி படிக்கிறாங்க. மிதுனமும் தனுசும் ஸ்கூலில் படிக்குது. 2 பேரும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. படிக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து வந்து காரிய வெற்றி முனைப்பு 2 பேரும் கரெக்டாக இருப்பாங்க. சரியா? மிதுனம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், தன்னிச்சையாக போய் ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தனுசு வந்து கூட்டணியோடு போய் காரியத்தை வெற்றி பண்ணணும்னு நினைப்பாங்க. சரியா? மிதுனம் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ், தனிச்சு நான் போய் அடிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க மிதுனம். ஆனால் தனுசு வந்து 4 பேரோட சேர்ந்து ஒரு காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து வந்து தாய் அன்பு, குடும்ப கௌரவம், மேற்படிப்பு, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இதில் வந்து 50% தான் இருக்கும். சரியா? மிதுன ராசி வந்து கொஞ்சம் பணத்துக்காக அந்த விஷயத்தில் கொஞ்சம் மெனக்கிடுவாங்க. அம்மா வழி உறவு, மற்ற விஷயங்கள், வித்திகள் தெரிஞ்சுக்கிறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது, டேலண்டாக இருக்கிறது, தன்னை வெளிப்படுத்திக்கிறது, தன்னை அறிவுபூர்வமாக காட்டிக்கிறது, எல்லாத்துலேயுமே பண நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. தனுசு வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அதில் கொஞ்சம் எட்டி தான் இருப்பாங்க. கிடைக்கிறது கிடைக்கட்டும், உள்ளது இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. அதுபோக விவசாயம், தோட்டம், துறவு, பயிர், பச்சை, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பூந்தோட்டம், இப்படி விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் மிதுனம் வந்து ஒரு பண லோகத்துக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா உழைப்பாங்க. தனுசு வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. சரியா? அது நடந்துட்டு போது, நீ பார்த்துக்கோ, என்னை ஆளை விடுன்னு சொல்லிட்டு மிதுன ராசி மேலே பாரத்தை போட்டுட்டு தனுசு ராசி ஒதுங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து அதிர்ஷ்டம் வந்து எல்லாத்துக்கும் வேணும். இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்பி தான் எல்லாருமே வீடியோ கேட்குறோம், ராசி பலன் கேட்குறோம். அதிர்ஷ்ட பலன்கள் இருக்காதா, யோக பலன் இருக்கானு 2 பேர்த்துக்குமே அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்காது. தனுசுக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் நம்பிக்கை இருக்கும். ஆனால் மிதுனம் வந்து ஒரு 50% தான் அதில் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதுபோக வந்து பிள்ளைகள் விஷயத்தில் தனுசு ராசினியர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ஆசபாசமாக இருப்பாங்க. பிள்ளைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. பிள்ளைகளை போற்றி புகழ்வாங்க. மிதுனம் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ தனுசுக்கும் மிதுனுக்கும் திருமணம் ஆகிருக்கு, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, 2 பேர்த்துக்கு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசிக்காரங்க வந்து பிள்ளைகள் மேலே ரொம்ப ஆசபாசமாக இருப்பாங்க. மிதுனம் வந்து அந்த ஒரு கடமைக்காக இருப்பாங்க, காரியத்துக்காக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து உத்தியோகத்தில் 2 பேருமே கரெக்டாக இருப்பாங்க. தனுசு ராசி மிதுன ராசியும் ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வேலை வைப்பாங்க. உத்தியோகத்தில் எந்த பெசக்கும் வராது, நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. அதுபோக கடன், நோய், எதிரி 2 பேரும் சேர்ந்தே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கடன் வந்துருச்சுன்னா 2 பேரும் சேர்ந்தே சம்பாதிச்சு கடன் அடைப்பாங்க. உடம்புக்கு முடியலைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. எதிர்ப்பு வருது, 2 பேர்த்தையும் எதிர்த்து ஒருத்தர் வரானா 2 பேரும் சேர்ந்து அந்த எதிர்ப்பை வந்து தோஷம் பண்ணிடுவாங்க. அடுத்து திருமண உறவு நல்லா இருக்குங்க. திருமண உறவு சூப்பராக இருக்கும். 2 பேருக்கும் திருமண உறவு நல்லாயிருக்கும், பாண்டிங் நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கம், சொந்த பந்தம், நட்பு உறவோட நல்லா போட்டி புகழுவாங்க. இதில் வந்து தனுசு வந்து ஒரு லாப நோக்கத்துக்காக இருப்பாங்க. இந்த திருமண உறவு மற்ற விஷயத்தில் தனுசு ராசிக்காரங்க ஒரு லாப நோக்கத்துக்காக, அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு, அதில் நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அந்த நோக்கத்தில் போவாங்க. ஆனால் மிதுனம் வந்து நேச்சுரலாகவே அடாப்ட் ஆவாங்க. நேச்சுரலாகவே திருமண பந்தம், சொந்த பந்தம், இணக்கம், அதில் வந்து நேச்சுரலாகவே போய் விழுந்துருவாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆத்ம திருத்தமாக இருப்பாங்க. அடுத்து வந்து உடல்நல பிரச்சனை, பஞ்சாயத்து, கடன் கப்பு, நோய் நொடி, அசிங்கம், அவமானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 பேர்த்துக்குமே ஆகாது. சரியா? 2 பேருமே வந்து துஷ்டனை கண்டா தூரம் போன்னு சொல்கிற மாதிரி விலகி போயிடுவாங்க. அதுபோக வந்து திடீர் அதிர்ஷ்டத்து மேலெலாம் நம்பிக்கை இருக்காது 2 பேர்த்துக்குமே. உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற உயர்வு, எவ்வளோ வேலை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு சம்பாதிப்போம். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் காரியமாக இருந்தாலும் சரி, அதில் 2 பேருமே வந்து ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு அந்தளவு ஒத்து வராது. தூரதேச பயணமும் ஒத்து வராது. வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளுமே இவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. தனுசு வேணால் அதில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும். ஆனால் மிதுனத்துக்கு வந்து அந்த அளவுக்கு நாட்டம் இருக்காது. உள்ளூருக்குள்ளேயே நம்ம காரியம் செய்யணும், உள்ளூருக்குள்ளே பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து வந்து பேர், புகழ், அந்தஸ்து, பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, இதில் வந்து 2 பேர்த்துக்குமே ஒரு இணக்கம் இருக்கும். தனுசுக்கு வந்து இயற்கையாகவே அது வரும். சரியா? மிதுனம் வந்து கொஞ்சம் செயற்கைத்தனம் இருக்கும். எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பாப்புலாரிட்டியாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்க மாட்டாங்க. கூட்டத்தில் கோய்ந்தா போடுவாங்க மிதுனம். ஆனால் தனுசு கிடையாது. சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தன்னுடைய பேரை வந்து காப்பாற்றும். தான் பேர் வந்து தனிப்பட்ட முறையில் பாப்புலாரிட்டி, தன்னுடைய பேரை தனிப்பட்ட முறையில் பரப்புறதில் வந்து தனுசு வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க, காரியம் செய்வாங்க. மிதுனம் அப்படி கிடையாது. கூட்டணி வச்சு தான் செய்யும். சரியா? எதாக இருந்தாலும் கூட்டணி போட்டுக்கிட்டு தான் தன்னை நிலைப்படுத்திக்கிறோம். அடுத்து வந்து காரியம், தொழில், வியாபாரம், பிஸ்னஸ், ட்ரேடிங், இதில் வந்து 50% தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க வந்து குடும்பத்துக்காக வேலை வைப்பாங்க, காரியம் பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க, குடும்ப வருமானத்துக்காக தேவைக்கு இருப்பாங்க.
மிதுனம் வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, வெளிநாடு வெளிமாநிலம் போய் பணம் சம்பாதிக்கணும், காரியம் பண்ணணும், தூரதேச தொழில், தூரதேச வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, இதில் வந்து ரொம்ப ஒரு அக்கறையாக ஒரு இதில் இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். அடுத்து லாபம், என்ன தான் ஒரு மனித காரியம் பண்ணாலுமே லாபம் இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும். சரியா? லாபம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. லாபம் வந்து 2 பேருமே ஒரு 50% லாபத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. மிதுனத்துக்கு வந்து லாபம் வந்து நல்லா கிடைக்கும். மிதுனம் வந்து லாபத்தை வந்து ஈஸியாக அறுவடை பண்ணிடுவாங்க. சரியா? அதை எப்படி செய்யணும், நேக்கா செய்யணும், ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும் அப்படின்னு நேக்கா செஞ்சு நல்ல லாபத்தை சம்பாதிப்பாங்க. தனுசு வந்து அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் லாபம் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள் வந்து அன்றாடம் அதில் மெனக்கிடணும். அன்றாடம் அவங்க வேலை பார்த்தா தான் லாபத்தை கொண்டு வர முடியும். அது உத்தியோகமோ தொழிலோ காரியமோ ஏதோ வாட் எவர் மேபி, அதில் அவங்களுடைய நேரடி இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த லாபத்தை பெருக்க முடியும். ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே லாபத்தை உருவாக்கிடுவாங்க. எப்படினாலும் வந்து மாய மந்திரம் போட்டுனாச்சோ லாபத்தை வந்து இவங்க பிரிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து வள்ளல் தன்மை, பிறருக்கு கொடுத்து உதவுது, கருணை, ஈகை, இரக்கம், 2 பேருமே நல்லா கொடுப்பாங்க. சரியா? 2 பேர்த்துக்கிட்டுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசி நேயர்கள் வந்து ஒரு தாய்மை உள்ளத்தோடு கொடுப்பாங்க. ஒரு இறக்கப்பட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இறக்கப்பட்டு ஒரு பச்சாவிதமாக கொடுப்பாங்க. மிதுனம் வந்து அப்படி கிடையாது. காரியத்துக்காக கொடுப்பாங்க. ஒன்று கொடுத்தோம்னா அதில் ஒரு காரியம் எதிர்பார்ப்பாங்க, பிறவி உபகாரம் பார்ப்பாங்க. ஒன்று கொடுத்தோம்னா அதுலேருந்து நமக்கு ஒன்று கிடைக்காதா அப்படின்னு நினச்சி மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து அயன சயன போகம், தூங்குறது, எந்திக்கிறது, படுக்கை சுகம், கணவன் மனை உறவு, இதெல்லாம் வந்து 2 பேர்த்துக்குமே நல்லபடியாக இருக்கும். சரியா? 2 பேருக்கு நல்லபடியாக போயிடும். இதில் தனுசு ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஆத்ம திருத்தமாக இருப்பாங்க. சரியா? கொஞ்சம் நல்லா ஒரு அந்த உறவு முறையில் வந்து நல்லா தன்னை விட்டு கொடுத்து பரிபூர்ணமான சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. மிதுனமும் இருப்பாங்க. இருந்தாலும் மிதுனமும் அந்நேரம் வந்து ஒரு காரியத்துக்காக தான் இருக்கும். சரியா? காரியத்துக்காக, ஒரு வழிக்காக, அதில் ஒரு வழி பிறக்காதா, நல்ல வழி பிறக்காதா அப்படின்னு தான் இருப்பாங்க. அயன சயன போகம், அலைச்சல், விரயம், வள்ளல் தன்மை, பிறருக்கு கொடுத்து உதவுது, எதாக இருந்தாலும் சரி மிதுனம் வந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு உள்நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. சரியா? ஆனால் தனுசு வந்து ஒரு நாகரீகமாக இருப்பாங்க. மிதுனம் வந்து அதில் ஒரு உள்நோக்கமாக இருப்பாங்க. சில பேர் பாருங்கள் அரசியல் நாகரீகம் கருதி மற்றவங்கள போய் பார்க்க போவாங்க. சில பேர் பாருங்கள் அரசியல் உள்நோக்கம் கருதி மற்றவங்கள பார்க்க போவாங்க. நாகரீகம் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது, உள்நோக்கம் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே நேயர்களே, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். இது தெரியாதது நிறைய இருக்குது. சொல்ல வந்தது பாதி, சொல்ல மறந்தது மீதி. ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். சனி ஒரு மனிதனுக்கு, இந்த தனுசு ராசி மிதுன ராசி கனெக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் நல்லா இருப்பாங்க, சில பேர் சிரமத்தில் இருப்பாங்க. நல்லா இருக்கிறவங்க நல்லபடியாக அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. கஷ்டப்படுறவங்க வந்து என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள், அதுக்கு பரிகார வழிபாடு சொல்கிறேன். இந்த 2 ராசிக்குமே வந்து நட்பு ராசிகள் மீனம், கன்னி, மேசம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா? பகை ராசிகள் வந்து ரிஷபம், விருச்சிகம். மற்ற ராசிகள் ஓரளவு மத்தியம பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.